வந்து விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. அஜித் வர மாட்டார். இந்த தாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தலைமாரியை தான் மெயின்டைன் பண்ணணும்னு ஆசையில் வந்துட்டுருக்கேன். ஒரு அரசியல் படம் நடிச்சா அதுக்கு மேலே நல்லா இருக்கும். ஒரு எம்எல்ஏ, எம்பி, பிரைம் மினிஸ்டர். அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப காஞ்சி போயிருக்கிறோம் அவரோட படம் இல்லாமல். He was doing firing some bullet on the car. There was a traffic jam. Like the people were saying that it holds the 8 bullet or something like that. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. அஜித் நடித்த படம் பார்த்துருக்கேனே. எனக்கு காதல் கோட்டை ரொம்ப பிடிக்கும். ஓகே மேம். அப்போ பண்ண அஜித் 90s பண்ண அஜித் பிடிக்குமா? இப்போ இருக்க அஜித் அப்போ இருக்க அஜித் தான் நான் ஃபேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ அவரோட கேரக்டர்லாம் பார்த்துருக்கேன். எந்த கேரக்டர் மேம் உங்களுக்கு? ஆட்டோக்காரா? எனக்கு வாலியில் இருக்கிற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். யாருமே சொல்லாது. ஆமாம். ஏதாவது டைலாக் எதுவும் ஞாபகம் இருக்குமா? டயலாக் எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை, சாரி. இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. அஜித் வர மாட்டார். இப்போ அவர் அந்த தொழிலாளர் தினம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இது அண்ட் அவரோட ஒர்க்கில் ரொம்ப கரெக்டாக இருக்கார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவரை பாராட்டணும். இப்போ அஜித் சார் 90s நடித்த அஜித் சார் உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை இப்போ 2Kல இப்போ கரண்டில் இருக்க அஜித் சார்? கரண்ட்டில் இருக்கிற அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே சார். இப்போ அஜித் சாரோட படம் எந்த படம் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நான் மேக்ஸிமம் எல்லா படமும் பார்த்துறது சார். இந்த தாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தலைமாரியை தான் மெயின்டைன் பண்ணணும்னு ஆசையில் வந்துட்டுருக்கேன். ஓகே சார். இப்போ வந்து அஜித் சார் பண்ண கேரக்டர்லேயே உங்களுக்கு எந்த கேரக்டர்? இந்த நயன்தாரா கூட ஒரு படம் நடித்தார், வீரமா விஸ்வாசம். விஸ்வாசம். அதில் ஆமாம். இப்போ அஜித் சார் அப்போ அடுத்து என்ன கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குன்றீங்க? சூப்பர்மேன் இல்லை, ஹோம்லி கேரக்டர் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹோம்லினா அந்த ஒரு ஃபேமிலி, குடும்பம், அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்துலாம் பண்ணால் நல்லாயிருக்கும். அஜித் சாருக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் கொடுக்கணும்னா, இப்போ அடுத்து வந்து நீங்கள் அரசியலுக்கு வாங்க, இல்லை நீங்கள் இது பண்ணுறது நல்லா இருக்குது, நீங்கள் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா? இல்லை அவரோட லைஃப்லாம் ஹாப்பியாக இருக்கார். எதுக்கு அவரை நம்ம அரசியலெல்லாம் கூப்பிடணும்? அவருக்கு என்ன தோணுதோ அவர் செய்யட்டும். அரசியலுங்கிறது அது வந்து அது வேறு சார். டோட்டலாகவே அது அவங்கவுங்களால இன்ட்ரெஸ்ட் இருந்து தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் அதில் வரமாட்டார். இப்போ தளபதி அரசியலுக்கு வந்தாச்சு, தலை வரட்டுமா இல்லை வேணாமா? உங்களோட வரணும். இல்லை, அவர்கிட்டருந்து நாங்கள் நிறைய படம் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப காஞ்சி போயிருக்கிறோம் அவரோட படம் இல்லாமல். கொஞ்சம் நல்ல மூவியாக, ஐ மீன் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபைட் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரொமான்ஸோட கலந்து கொஞ்சம் நல்ல மூவியாக, ஃபேமிலி மூவியாக பண்ணால் நாங்களாம் ரசித்து பார்ப்போம். எந்த கேரக்டர் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ண படத்தில்? சிட்டிசன் சொன்ன மாதிரி. சிட்டிசன். அவள் ஒரு வளா. அடுத்து அவர் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றேன். இப்போ பொலிட்டிஷனாக பண்ணால் நல்லா இருக்குமா? டான் கேரக்டர். டான் கேரக்டர் ஆல்வேஸ் டான் தான் அஜித். விஜய் அரசியலுக்கு வந்தாச்சு, இப்போ அஜித் வரணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா? அதை பற்றி அவர் சொந்த விருப்பம். எங்கள் தலைக்கு ரொம்ப வருஷமாக வாழ்த்துக்கு சொல்ல ஆசைப்பட்டிருந்தேன். இன்றைக்கு தான் எனக்கு ஸ்லாக்கியம் கிடச்சிது. அவர் 100 வருஷத்துக்கு மேலே நல்லா இருந்து இன்னும் பிறந்தனால குடும்பத்தோடு கொண்டாடுவார் என்று நாங்கள் என் மனதார வாழ்த்துக்கிறேன். 90s இருந்த அஜித் சார் பிடிக்குமா? இப்போ 2Kல இருக்கிற அஜித் சார் பிடிக்குமா? அஜித் சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இது வந்து இந்த வீரம் படத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ 2K தான். 2K தான். வீரம் படத்தை எடுத்து நடிச்சாரோ அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அவர் பண்ண கேரக்டரில் எதுனா நல்லா இருக்கும்? செம்மையாக இருக்கும்? மங்காத்தலக்கா, வீரமா, விசுவாசமா? எனக்கு தெரிஞ்சு வீரம் தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப வீரம் தான் நல்லா சீன். ஓகேண்ணா. இப்போ வந்து அஜித் சார் அவருக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் சொல்லணுமா? சார் இந்த மாதிரி எங்களுக்கு வருஷத்துக்கு 2 படம் கொடுங்க, இல்லை சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தா போதும், இல்லை நீங்கள் பொழுது நிகழ்ச்சிக்கு வாங்க, இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் அவருக்கு ரெக்வெஸ்ட் வைக்கணும் என்ன சொல்லுவீங்க? தாழ்மையாக நான் ரெக்வெஸ்ட் வைக்கிறேன்னா அவர்கிட்ட, சார் அப்போலா சரி அடிக்கடி வருவார், எங்களை பார்த்துருக்கோம், பேசிட்டு போங்க சார் சொல்லுவேன். அவர் வருஷத்தில் ஒரு 3 படம் 2 படம் கொடுத்தா எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆசை. தளபதி அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சுட்டாருண்ணா, தலை ஏகே அவருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வரணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா என்ன? இது அவருடைய இஷ்டம். இப்போ அவர் ரசிகர்கிட்ட என்ன சொல்லிக்கிறாருன்னா அரசியலுக்கு வானா நிற்கிறாரு. ஃபஸ்ட்டு சொன்னார். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறா எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது வந்தால் நாங்கள் ரொம்ப வரவேற்போம். எங்கள் ஓட்டம் அவருக்கு தான் போடுவோம். ஓட்டுக்கே போயிட்டீங்க, ரைட்ண்ணா. இப்போ வந்து அவர் கார் ரேஸ்லாம் பண்ணிட்டு இருக்காருண்ணா. அவர் கார் ரேஸ் பண்ணுறது பிடிக்குமா இல்லை நடிக்க வரணுமா? முன்னாடி பண்ணார், இப்போ வந்து பைக் எடுத்துகிட்டு டூர் போகிறேன்னு போயிட்டு. அது வந்து அவருடைய ஓன் இது, நம்ம அதை தலையிடக்கூடாது. அவர் நடிக்கலாம், அவர் கார் பைக்கிலும் போகலாம், ரேஸ் பைக்கும் போகலாம், அவருடைய இஷ்டம். அது நம்ம தலையிட்டு நாங்கள் ஒரு ரசிகராக அதை நாங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் வரவேற்கிறோம். ஒரு அரசியல் படம் நடித்தா அதுக்கு மேலே நல்லா இருக்கும். ஒரு எம்எல்ஏ, எம்பி, பிரைம் மினிஸ்டர் அதுபோல் நடக்கணும். போலீஸ்னால் கலெக்டர் லெவலில் போகணும். அதுபோல் சீனில் வந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் படம். Okay, happy birthday Ajit sir. You have done a wonderful job so far.
I think I've watched his one of the movie. Actually, I'm from Nepal. That movie with Vivek Oberoi. He has one movie, Ajit. Vivekam, yes. Yes. He was trapped with something like that. Yes. And then he was firing some bullet on the car. There was a traffic jam. Like the people were saying that it holds the 8 bullet or something like that. Like movie, that movie? Yes. I definitely like it. I've seen other movies as well. I don't remember the name, but I've seen a lot of movies of him. 90s அஜித்தா இல்லை இப்போ இருக்க அஜித்தா சார்? இப்போ உள்ள அஜித் வந்து கொஞ்சம் ஒயிட் ஹேர் லுக் இருக்கனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் அப்போ உள்ளது வந்து ரொம்ப ஜென்டலாக நடிப்பார். இப்போ வந்து கொஞ்சம் ராயல் லுக்கில் நடிக்கிறதுனால இப்போ அதோட இன்னும் அதிகமாக இருக்குது பார்க்குறதுக்கு. 2K தான். ஆமாம்மா. இப்போ வந்து அவர் பண்ண படத்தில் எந்த படம் சார் உங்களுக்கு பிடிக்கும்? இது விஸ்வாசம் நல்லா படம் நல்லாயிருக்கும். அது அந்த ஸ்டண்ட் சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் விஜய் சார் அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆமாம், அஜித் சார் வரணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க? வேண்டவே வேண்டாம். ஓகே சார். ஏன் தெரியுமா, அரசியல் வந்து என்றைக்குமே அது ஒரு சாக்கடை. அதான் என்னோட இது. அதனால் ரஜினி சார் வந்து தனியாக அது வேணான்னு சொல்லி தனியாக ஒதுங்கிட்டார். அவரும் வரணும்னு ஆசைப்பட்டார். பட் ஆனால் வரல. ஆனால் இப்போ விஜய் சார் வருகிறதுனா அவர் வந்து சாக்கடைக்கு போகிறாருன்னு சொல்ல, அது அவரோட விருப்பம். பட்டு அஜித் சார் வந்து ஏன் வர வேணான்னு சொன்னால், அவரோட ரெஸ்பெக்ட் பூராமே அவர் எதுலேயும் இல்லாமல் இருந்தாரா இன்னமும் எல்லாம் ரசிகர் பூராமல் கடைசி வரலும் அவரை ரசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் அவர் அப்படியே இருக்கிறது நல்லது. அதனால் அரசியலுக்கு வராமல் இருந்து நல்லா நடித்தாருனாலே போதும். இப்போ எனக்கு வயசு 65, என்னோடய வயசு கம்மி தான் அவர். நல்லா நீண்ட காலம் நல்லபடியாக இப்போ எப்படி இருக்காரோ அதேமாதிரி இருக்கணும். அன்றைக்கி எலெக்ஷன் அன்றைக்கி ஃபஸ்ட்டு பூத்தில் வந்து அவர் தான் ஓட்டு போட்டார். டிவி பூரா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு காமரா ஓட்டிங்கன்னா 6:30 மணிக்கே வந்துட்டார் பூத்துக்கு. வந்து போட்டது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. யாருமே வந்து இதேமாரி எதிர்பார்க்கல. அவர் வந்து பூத்தில் போட்டது சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே அஜித் சார். Many more happy returns of Tala. ஹாப்பி பர்த்டே தாலா. Wish you happy birthday Tala. ஹாப்பி பர்த்டே அஜித் சார். ஹாப்பி பர்த்டே அஜித் சார். Anyways, I wish him very, very happy birthday. ஹாப்பி பர்த்டே அஜித் சார். சார் ஹாப்பி பர்த்டே அஜித் சார். ஹாய் அஜித் சார், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இப்படியே இருங்க எப்போவுமே. ஸ்மைலிங், கீப் ஸ்மைலிங். ஹாப்பி பர்த்டே அஜித் சார். Wish him a very happy birthday. Ajit, I want you to keep up your traditions in life and come out very successful. Happy birthday to you, Ajit sir. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்த கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.